தோழர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்கங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. நான் ஒரு லேப்டாப் வாங்க போறேன். அந்த லேப்டாப் வந்து எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் கடையை பின்னோம்னா, சார் அந்த லேப்டாப் எவ்வளவு சார்? சரி இந்த லேப்டாப் ஸ்பெக் என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா அவன் ஒரு விரையா ஒரு லிஸ்டா சொல்லுவான். இதுல டிஸ்பிளேல 1500, பேட்டரியில 10,000 இருக்கு, சார்ஜிங்கும் ஃபுல் ஸ்பீட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை அடிப்பான். நம்மள அதை வாங்கிட்டு யூஸ் பண்ணி வீட்டுல வந்து பார்த்தா என்னடா இது, அவன் சொன்ன ஸ்பெக்ல வந்து பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னா வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி மன உளைச்சலாம் ஆளாயிடுங்க. ரைட்டா? இதை மண்டல நங்குன்னு ஒரு கொட்டு சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்க புதுசா பாருங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லேப்டாப் வாங்குறது, எப்படி வந்து நல்ல ப்ராடக்ட் வாங்குறது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொட்டி கிடக்குது. நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்துக்கோங்க. அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, வாங்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும் அப்படின்றவங்க நினச்சாலும் சரி, இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக இருக்குங்க. அப்புறம் இந்த வீடியோ கடைசியில் ஒரு எண்டிங்கை முடிக்கும் போது லேப்டாப் கொஞ்சம் வாங்குறதுக்கான திருப்தியே கிடச்சிருங்க. அப்படியே ஒரு வேளை இவன் சொன்ன வீடியோனால நான் ஒரு நல்ல லேப்டாப் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10, 20, 50 வருஷம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். 10, 50 வருஷம் வரைக்கும் உழைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா 50 வருஷத்துல எப்படி வேற ப்ராசஸர் வந்துடும், வேற மாடலில் வந்துடும், நம்ம சொல்ல முடியாது. கையில் இருக்கிற ஃபோனே லேப்டாப்பாக கூட மாறும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துட்டு இருக்குங்க. அதனால இப்போதைக்கு ஒரு 10, 15 வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி லேப்டாப் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்றவங்க வேணா இது யூஸ் பிடிக்குங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50 வருஷம் உழைக்கணும் அப்படின்ற வந்து என்ன போயிடாது, எப்போ வேணாலும் பாடே ஆகலாம். அதனால வந்து பார்த்தோன்னா நல்ல தரமான லேப்டாப் எடுக்கும்ன்றவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனலை கொஞ்சம் ரெட் கலரில் இருக்குது சப்ஸ்கிரைப்னு ஒன்று கீழே இருக்குதுங்களா, அது உங்களுக்கு தெரியலன்னா அதை தட்டி விட்டு வந்துருங்க. ஸ்டூடெண்ட்ஸு, ஆஃபீஸ், கேமிங் இன்னைக்கு எந்த மாதிரி வந்து லேப்டாப் வாங்க போகிறீங்க அப்படின்றத யோசிச்சு வாங்க. இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸு அந்த மாதிரி அப்பப்போ இன்டர்நெட் ஒர்க் பண்ணுவேன், ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்டாக இருக்கும். அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ். இந்த மாதிரி நான் கேமிங் விளையாடுவேன், சில நேரம் காலேஜ் போயிட்டு வந்து கேம் விளையாடுவேன். அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு வேணா கேமிங்னு இருக்கும். நான் கேம் மட்டும் விளையாட மாட்டேன், கேமும் விளையாடுவேன், வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன், டிசைனும் பண்ணுவேன். இந்த மாதிரி ஆல்ரவுண்டராக வேணும்னா அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை யோசிச்சு முடிவு பண்ணிக்குவோம். CPU லேப்டாப்ல CPUன்னு என்னன்னு தெரியுமா? ஆபத்தான மிருகம். CPUனா ப்ராசஸர். இது லேப்டாப்போட ஒரு மூல பகுதி மாதிரி தெரியுது. நீ மூடு. நம்ம மனுஷன் மாதிரி நம்ம மூளை வந்து யோசிப்போம். அதை பண்ணு, இதை சாப்பிடு, அதை ஓட்டு, அதை வாங்கு, அந்த மாதிரி வந்து மூளையில நிறைய யோசிப்போம்ல. அதுதான் ப்ராசஸரோட வேலை. அதுதான் CPU. இந்த CPU வந்து நீங்க இப்போ அதிக பேர் வாங்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Core i5 மேல இல்லைன்னா Ryzen 5 மேல இந்த மாதிரி இருந்தால் மட்டும் வாங்குங்க. இது ஒரு பெஸ்ட் பிகினிங் ஸ்டேஜில் உள்ள ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். அதனால அதை பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா i7, Ryzen 7, M series ஆப்பிள் இந்த மாதிரி ஹெவி யூசருக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு பேசிக்காக போதும் அப்படின்னா i5ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ரேம் என்ன ஜூஸ் போடுவோம், நம்ம 8GB வாங்குவோம் இல்லை 8GB வாங்குவோம், அவ்வளோதான் வாங்க போகிறோம். இந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் 16GB இப்பயே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து 32GB ஒரு ரேம் இருக்குது. அது நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு கேமிங்கு இல்லைனா ஆல்ரவுண்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 8GB வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர லேப்டாப்லாம் 8GB ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும், கொஞ்சம் இதாகவும் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா 16GB உள்ள மேலே உள்ள ரேம் மட்டும் வாங்க ட்ரை பண்ணுங்க ப்ரோ. காசில் ப்ரோ இப்போதைக்கு வந்து ரேம்னா நீங்கள் வந்து 8GB வாங்கிக்கோங்க. பட் அதில் அப்டேட் பண்ணுற மாதிரி ரேம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேல வந்து பார்த்தா LCD, OLED, AMOLED, ULED, LCD இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா IPS இருந்தால் மறந்துடுங்க. IPS, LCD இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வாங்கவே வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக வந்து OLED, LED, AMOLED அப்படின்ற மாதிரி நிறைய டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் படம் பார்க்குறதோ இல்லை வெப்சைட்டோ பார்க்கும்போது குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும்.
இருக்கும். அதனால தான் இந்த டிஸ்பிளேல நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. குவாலிட்டி வந்து இப்போவுமே கண்டிப்பாக இந்த ஃபுல் ஹெச்டி இருந்தே ஆகணும். மூவிஸ் பார்த்தாலும் சரி, ஒரு வெப்சைட் கோடிங் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் அதோட அவுட்புட்டு சூப்பராக இருக்கும். அதனால நீங்கள் ஃபுல் ஹெச்டி வாங்க ட்ரை பண்ணுங்க. தப்பாக்குதுண்ணா. பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 இன்ச் அப்படின்னா இது என்ன அது ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 250ன்றது நீங்கள் உங்களோட லேப்பில் பிரைட்னஸ் வருதுல அந்த வெளிச்சம் வந்து தான் இந்த 250 இன்ச்னு சொல்லுவாங்க. இது மினிமம் இருந்தால் பெட்டர். 250லேருந்து 300 400 இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் அந்த டிஸ்பிளேயை பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. 250 மேலே இருந்ததை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அது கீழெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 எல்லா லேப்டாப்லையும் நார்மலாக 60 ரெஃப்ரெஷ் தான் இருக்கும். நீங்கள் கேமிங் விளையாட போகிறீங்க, வீடியோ எடிட் பண்ண போறீங்க அப்படின்ற மட்டும் 150லேருந்து 144 ரெஃப்ரெஷ் இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கன்னாவே டிஸ்பிளே தாறுமாறா வாங்கிடலாங்க. ஸ்டோரேஜ் தான் நீங்கள் டாக்குமெண்ட்டு, படம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேவ் பண்ணுறது தான் ஸ்டோரேஜ். ஆனால் இந்த ஸ்டோரேஜில் 2 விதமான டைப் இருக்குது. ஒன்று வந்து எஸ்எஸ்டி, இன்னொன்று வந்து HDD. அதுதான் ஆர்டிஸ்க்கு. இப்போ பெரும்பாலும் வர எல்லா லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்க் வராது. ஏன்னா இப்போ நிறைய இது எஸ்எஸ்டியில் தான் அதிகமாக வருது. அதனால ஒரு நல்ல எஸ்எஸ்டியில் வந்து நீங்கள் வாங்கணும். ஒரு 250 GB போதும்ல அப்படின்னு அதுதான் தப்பு. நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு 2-5 வருஷம் உழைக்கணும், 10 வருஷம் உழைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தோணுதில்ல. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தானே நீங்கள் வாங்கணும். அதுக்கு நீங்கள் மினிமம் வந்து ஒரு 512 GB எஸ்எஸ்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் கொஞ்சம் பேலன்சிங் கூட. 512 GB மேலே நீங்கள் எந்த எஸ்எஸ்டி வச்சுருந்தாலும் அதை நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்க. ஜிபியூன்றது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு. இது உங்கள் லேப்ல இருக்கும். உங்கள் லேப்பில் வந்து 2 விதமான ஜிபியூ இருக்கும். இன்டெகிரேட்டட் ஜிபியூ, இது நார்மலாக இருக்கும். டெடிகேட்டட் ஜிபியூ, இது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் லெவலில் அதிகமாக உள்ள யூஸ் பண்ணுற இதுதான் டெடிகேட் ஜிபியூ. இந்த விதமான பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். அது எப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த இன்டெகிரேட்டட் ஜிபியூ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாக வந்து எல்லா லேப்டாப்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் வீடியோ எடிட்டிங்கில் பேசிக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் இந்த மாதிரி அப்பப்போ யூடியூப் பார்ப்பேன். நான் ரொம்ப நேரம்லாம் வந்து இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு தேவைக்கு நான் ப்ரௌசரு இல்லைன்னா இந்த வீடு இது மாதிரிலாம் அப்பப்போ எடிட் பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும் இந்த நார்மலாக இன்டெகிரேட்டட் ஜிபியூ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஜிபியில் 2 விதமான ஒரு ப்ராசர் இருக்குது. அதான் இன்டெல் அண்ட் AMD. இன்டெல் அல்ட்ரா HD, அரிஸ், அப்புறம் ஆர்க் கிராஃபிக்ஸ். இது வந்து இன்டெல் ஜிபியூ. இந்த 3 ப்ராசர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து AMDயில் வந்து உங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா AMDயில் கிராஃபிக்ஸ் வந்து AMDயில் உங்களுக்கு மினிமம் 660M மேலே எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுதான் நார்மலான இன்டெகிரேட்டட் ஜிபியூ. டெடிகேட்டட் ஜிபியில் வந்து நீங்கள் கேமிங் விளையாடணும், வீடியோ எடிட் பண்ணணும், மல்டி டாஸ்க்லாம் கிளிக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ஒரு டெடிகேட் ஜிபியூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தனியாருக்குலாம் இருக்கவே இருக்காது. இன்டெகிரேட்டட் ஜிபியும் டெடிகேட் ஜிபியும் ரெண்டுமே உள்ளே வந்து வச்சிருப்பாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துலேயும் வந்து உங்களுக்கு சூப்பராக ரன் ஆகும். இந்த இன்டெகிரேட்டட் ஜிபியில் வந்து ஒரு 3 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று என்ட்ரி லெவல், மிட் ரேஞ்சு, ஹை-ரெண்டு. உங்களுக்கு என்ட்ரி லெவலில் எனக்கு போதும், நான் கேமிங்லாம் விளையாடுவோம், உங்களுக்கு என்ட்ரி லெவலில் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா RTS 3050 அப்புறம் 3050 இந்த 2 மாடல்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ரேஞ்சில் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே வந்து NVIDIAவில் RTS 4050 அண்டு 4060 இந்த 2 மாடலில் வந்து மிட் ரேஞ்சில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஹை-எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேமிங் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், ஹை லெவலில் விளாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது 450, 4070, 4080, 4090 இந்த 3 கிராஃபிக்ஸ் கார்ட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னொன்று இருக்குது AMDயில் இருக்குது. AMD RS 7600M, அதே 700M, அப்புறம் 7800M இந்த மாதிரி 3 மாடலில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இவ்வளோதான் வந்து ஜிபியூ. இப்போ வெளியில் வந்து நம்ம பார்க்கும்போது வெளியிலலாம் எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிடணும்ல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறாங்க. இதில் USB-A, USB-C டைப்பு அந்த மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள். ஏன்னா அதில் நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி இல்லைனா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இது மாதிரிலாம் உங்களுக்கு லேப்பில் இருந்தது அப்படின்னா அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வேணும். நமக்கு அடுத்து வந்து HDMI போட்டிருக்கணும். சில லேப்டாப்பில் 1 தான் கொடுப்பாங்க. 1 இருந்தாவே பரவாயில்ல. உங்களுக்கு தேவைப்பட்டா 1, 2 இருந்ததுன்னா கூட பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் 3.5mm ஆடியோ செக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அதுதான் எல்லாருக்கும் வேணும். பட் அது உங்களுக்கு தேவைப்படாது, நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற கிளிக் பண்ணிருக்கணும். அப்புறம் ஈத்தர்நெட் போட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா பாருங்க. ஏன்னா இது இருந்தால் தான் உங்களோட இன்டர்நெட் கேபிள் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நான் ஒய்ஃபைல யூஸ் பண்ணிட்டு போகலாம் ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டா இதை வாங்கிக்கோங்க. அப்படி இன்டர்நெட் வேண்டாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் SD கார்டு ஸ்லாட் போடுற மாதிரி இது ஆப்ஷன் இருக்கா இல்லை போடுற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. அப்புறம் கனெக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை
சிஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெட்டராக வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர் ஒய்ஃபை சிஸ்லாம் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒய்ஃபை சிஸ் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. அப்படி ஒருவேளை இல்லை அப்படின்னா ஒய்ஃபை 5 மேலே இருந்தால் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ளூடூத்லேயும் அதே மாதிரி தான் 5.2 3 4 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நார்மலாக எப்போவுமே 5.0 அந்த மாதிரி இருக்கும் பாருங்க, அது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ண வேண்டிய ஒரு லிஸ்ட்டு. 2 வாட்ஸ் உள்ள பேட்டரி வந்து நல்ல பேட்டரி, அப்புறம் டைப்-C வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ உள்ள எல்லாமே வந்து ஃபோனு எல்லாமே வந்து டைப்-Cல தான் வருது. அதனால் வந்து நீங்கள் டைப்-Cல வாங்குறது பெட்டர். வெப் கேமரா 1080p இருக்கா அப்படின்றது வந்து பார்த்து பெஸ்ட்டாக வாங்க. அது கீழே வந்து வாங்கவே வாங்காதீங்க. உங்களுக்கு சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி உங்களுக்கு 720p அப்படின்னா மட்டும் ஓகே, பட் 1080p தான் பெட்டர். அப்புறம் மைக் இருக்கா, ஆடியோ நல்லா கரெக்டாக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ரேம் ஸ்லாட் போடுற மாதிரி இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் SSD ஸ்லாட் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பில்ட் குவாலிட்டி, இந்த பில்ட் குவாலிட்டியில் மெட்டலில் இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃபேனு கூலிங்லாம் இதில் இருக்கா, ரெண்டு ஃபேன் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து டிஸ்பிளேல வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிகிரேட் டிஸ்பிளே, அதுனா டஸ்ட் இது படாமல் இருக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு டிஸ்பிளே இருக்கும். அப்புறம் வந்து டிஸ்பிளேல நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐ ப்ரொடெக்ஷனு, நைட் ப்ரொடெக்ஷன் மாதிரி ஏகப்பட்ட ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் தான் செக் பண்ணுறது. இது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட இது மாதிரிலாம் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வாங்குறது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பிகினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i3ல மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. இல்லை 𝐒𝐞𝐜𝐡 Ryzen 5க்கு மேலே இருந்தால் பார்த்துக்கோங்க. ரேம் வந்து மினிமம் வந்து ஒரு 8 GB மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து பிகினர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸ்டோரேஜ் 512 GB SSD மஸ்ட் வேணும், கண்டிப்பாக வேணும். இது டிஸ்பிளேல நீங்கள் வந்து ஃபுல் HD பாருங்க. எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் வரும். உங்களுக்கு எல்இடியில் வேண்டாம் அப்படின்றாலும் IPS போய்ங்க. ஒரு ஒய்ஃபை சிஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா பாருங்க. இந்த ஒய்ஃபை சிஸ்டம் இருந்தால் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், அவ்வளோதான். அடுத்து வந்து நான் வீடியோ எடிட்டிங் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அவங்களுக்கு நான் சொல்கிறேன். GPUவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5 இருந்தால் i5 மேலே இருந்தால் பாருங்கள். AMDல 5க்கு மேலே இருந்தால் பாருங்கள். ரேமில் கண்டிப்பாக 14 GB வேணும். ஸ்டோரேஜில் 512 GB மேலே பாருங்கள். டிஸ்பிளேல வந்து OLED LED AMOLED இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது பெட்டர், அது வாங்கிக்கோங்க. அதே மாதிரி GPUவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் GPUவில் வந்து பார்த்தீங்கன்னா 720M மேலே இருந்தால் பாருங்க. அதே AMDல வந்து RTS 350 மேலே இருந்தால் பாருங்க. இது ரெண்டுதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி மல்டி டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இது ஒரு மிட்ரேஞ்ச் லெவலில் இருக்கிற மாதிரி ஒரு இது. அதனால் நீங்கள் மிட்ரேஞ்ச் மாதிரி நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அது இந்த ஸ்பெக்கெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிறது ஐரன் வேரியண்ட்டு. நீங்கள் கேமிங்லாம் விளாடணும், வீடியோ எடிட் பண்ணணும், மல்டி டாஸ்க் எல்லாமே நொறுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் ரேட்டு கூட தான் வரும். CPU வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5 மேலே இருந்தால் பாருங்க. Ryzen 5 இருந்தால் பாருங்க. ரேம் கண்டிப்பாக 14 GB இருக்கான்னு பார்த்துக்கோங்க. SSDல 512 GB மேலே இருக்கான்னு பாருங்க. டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. GPUவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த RTS 350 மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. வாங்க தெரியல அப்படின்ற இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெக்கெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லேப்டாப் எப்படி வாங்கணும், எப்படி வாங்குறது, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கடைசியில் சொதப்பிருச்சு அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல. அதுக்காக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் வந்து லேப்டாப் வாங்க போகிறவங்களா இருந்தாங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் நான் எப்படி லேப்டாப் வாங்க போகிறேன்னா கூட இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாமா.